வணக்கம் நேயர்களே, இது 8 திக்கும் இன்று வழங்குவதற்காக நான் வி விஷ்ணுராஜ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அவதூறு வழக்கில் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றதால் எம்பி பதவியிலிருந்து ராகுல் காந்தி தகுதி நீக்கம். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி நடவடிக்கை என மக்களவை செயலாளர் உத்பால் குமார் சிங் அறிக்கை. நாட்டுக்காக போராடுவதாக ராகுல் காந்தி கருத்து. எந்த விலையையும் கொடுக்க தயார் என சூளுரை. ராகுல் காந்தி பழிவாங்கப்படுவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. ஜனநாயகத்தை காக்க சிறைக்கு செல்லவும் தயார் எனவும் ஆவேசம். ஜனநாயக முற்போக்கு சக்திகள் மீது நடைபெறும் தாக்குதல் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். ராகுல் காந்தியின் தகுதி நீக்கத்தை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தல். ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கு கண்டனம். நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். நாடாளுமன்ற விதிகளை தொடர்ந்து மீறுபவர் ராகுல் காந்தி என பாஜக விமர்சனம். வயநாடு தொகுதி மக்கள் அவரிடம் இருந்து விடுதலை பெற்றுள்ளதாகவும் கருத்து. பொதுத் தேர்வு எழுத வராத மாணவர்களை மீண்டும் தேர்வு எழுதச் செய்ய நடவடிக்கை. சட்டப்பேரவையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விளக்கம். சென்னை மந்தைவெளியில் உள்ள சாலைக்கு மறைந்த பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் பெயர் சூட்டப்பட்டது. பெயர் பலகையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பொதுமக்களிடம் ஆருத்ரா நிறுவனம் 2438 கோடி ரூபாய் மோசடி செய்த விவகாரம். பாஜக மாநில நிர்வாகி ஹரிஷ் கைது. நடிகர் அஜித் குமாரின் தந்தை மணி உடலுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அஞ்சலி. அஜித் குமார் இறுதிச் சடங்கு செலுத்திய நிலையில் பெசன்ட் நகர் மின்மயானத்தில் உடல் தகனம். ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யா வீட்டில் கொள்ளையடித்த நகைகளை வாங்கியதாக ஒருவரிடம் விசாரணை. மீட்கப்பட்ட நகைகளை அடையாளம் காண ஐஸ்வர்யாவிடம் விசாரணை நடத்த திட்டம். இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனையின் எதிரொலியாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். 2019 ஆண்டு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கு முன்னர் கர்நாடகாவில் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய ராகுல் காந்தி பிரதமர் மோடியை குறிக்கும் வகையில் எல்லா திருடர்களுக்கும் எப்படி மோடி என்ற பெயர் உள்ளது என்று கூறியிருந்தார். இந்தியாவில் கடன் பெற்றுவிட்டு திரும்ப செலுத்தாமல் நாட்டை விட்டு தப்பிச் சென்ற நிரவ் மோடி மற்றும் லலித் மோடி ஆகியோரை பிரதமருடன் ஒப்பிட்டு ராகுல் காந்தி பேசியிருந்தார். இதனைத் தொடர்ந்து குஜராத்தை சேர்ந்த பாஜக எம்எல்ஏ புர்னேஷ் மோடி சூரத் மாவட்ட நீதிமன்றத்தில் ராகுல் காந்தி மீது கிரிமினல் அவதூறு வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கில் ராகுல் காந்தி குற்றவாளி என வியாழக்கிழமை அறிவித்த நீதிமன்றம் 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்தது. ராகுல் காந்தி மேல்முறையீடு செய்ய ஏதுவாக 30 நாட்கள் தண்டனையை நிறுத்தி வைத்தும் நீதிபதி H.H. வர்மா உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் எம்பி பதவியிலிருந்து ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்படுவதாக மக்களவை செயலாளர் உத்பால் குமார் சிங் அறிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில் கேரளாவின் வயநாடு நாடாளுமன்ற தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்களவை உறுப்பினர் ராகுல் காந்தி பிரிவு 102(1) விதிகளின்படி தண்டனை விதிக்கப்பட்ட நாளிலிருந்து மக்களவை உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுவதாக அறிவித்துள்ளார். ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்ட உத்தரவு நகலை மக்களவை செயலகம் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைத்துள்ளது. இதையடுத்து ராகுல் காந்தியின் வயநாடு தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டு அங்கு தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தலை அறிவிக்கும். நாடாளுமன்றத்தில் தகுதி நீக்கப்பட்டுள்ள நிலையில் நாட்டின் குரலுக்காக போராடுவதாக ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். இந்தியாவின் குரலுக்காக போராடுகிறேன் என்றும் நாட்டிற்காக என்ன விலை வேண்டுமானாலும் தர தயாராக இருப்பதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். கடந்த 2019 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் இருந்து எம்பியாக ராகுல் காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டார். கர்நாடகாவில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையின்
மோடியின் பெயர் கொண்டவர்கள் திருடர்கள் என்று ராகுல் காந்தி பேசியதாக சூரத் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கில் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய ஏதுவாக அவருக்கு பிணையும் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து எம்பி பதவியில் இருந்து ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்படுவதாக மக்களவை செயலகம் அறிவித்துள்ளது. இதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சிகளும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இதனிடையே எம்பி பதவியில் இருந்து ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை தேர்தல் ஆணையத்திற்கு மக்களவை செயலகம் தகவல் அனுப்பியது. இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி இந்தியாவின் குரலுக்காக போராடுகிறேன் என்றும் கூறியுள்ளார். 2 ஆண்டுகள் சிறை தண்டனை எதிரொலியாக ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அதன் தாக்கங்கள் மற்றும் அவர் முன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறித்து தற்போது இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் 3 சூழல்களில் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார். பிரிவு 101, 191 ஆகியவற்றின் கீழ் இரட்டை பதவி வகித்தாலோ, மனப்பிறழ்வு ஏற்பட்டாலோ, திவாலானாலோ, குடியுரிமை இல்லாவிட்டாலோ தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார். எம்பி அல்லது எம்எல்ஏ கட்சி தாவினால் 10ஆம் அட்டவணையின் கீழ் தகுதி நீக்கம் செய்யப்படுவார். கிரிமினல் வழக்குகளில் தண்டனை பெறும் ஒருவர் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 கீழ் தகுதி நீக்கம் செய்யப்படுவார். தற்போது ராகுல் காந்தி இந்த பிரிவிலேயே தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். 2 ஆண்டு சிறை தண்டனை பெற்றுள்ளதால் ராகுல் காந்தி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்யப்படும் ஒருவர் தண்டனை பெற்ற நாள் முதல் தனது பதவியை இழப்பார். அன்று முதல் அடுத்த 6 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாது. 2 ஆண்டு கால சிறை தண்டனை காலத்திற்கு பின்னர் மேலும் 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட முடியாது. தற்போதைய சூழ்நிலையில் ராகுல் காந்தி 8 ஆண்டுகளுக்கு போட்டியிட முடியாது. 2 ஆண்டு சிறை தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்ற மிகப்பெரிய சவால் ராகுல் காந்தி முன்பு உள்ளது. மேல்முறையீட்டில் ராகுல் காந்தியின் தண்டனையை நீதிமன்றம் நிறுத்தி வைத்தால் தகுதி நீக்கம் ரத்தாகும். சிறை தண்டனையை ரத்து செய்யாமல் தண்டனையை குறைக்க முன்வரும் பட்சத்திலும் ராகுலின் தகுதி நீக்கம் ரத்தாகும். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து நாட்டின் பல்வேறு இடங்களில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராகுல் காந்தியின் தகுதி நீக்கத்திற்கு எதிராக நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே எதிர்க்கட்சிகள் பேரணி சென்றனர். மத்திய அரசுக்கு எதிராக பதாகைகளை ஏந்தியபடி கண்டன கோஷங்களை எழுப்பினர். நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நூற்றுக்கணக்கான போலீசார் மற்றும் துணை ராணுவத்தினர் குவிக்கப்பட்டிருந்தனர். பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட எம்பிக்கள் சிலர் கைது செய்யப்பட்டனர். பீகார் தலைநகர் பாட்னாவில் ராகுல் காந்திக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை கண்டித்தும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிராகவும் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன பேரணி மேற்கொண்டனர். உத்தரப்பிரதேசம் தலைநகர் லக்னோவில் ராகுல் காந்திக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அம்மாநில போலீசார் கைது செய்தனர். பெங்களூருவிலும் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் கைது செய்தனர். ராகுல் காந்தி மீதான நடவடிக்கை முற்போக்கு ஜனநாயக சக்திகள் மீதான தாக்குதல் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். உண்மையை கூறியதற்கு ராகுல் காந்தி தண்டிக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறியிருக்கிறார். ராகுல் காந்தி எம்பி பதவி பறிக்கப்பட்டுள்ளது ஜனநாயக படுகொலை என்றும் இதனை எதிர்த்து கட்சி ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் போராடுவோம் என்றும் மல்லிகார்ஜுன கார்கே கூறியிருக்கிறார். तो इसीलिए वो अगर राहुल जी को बाहर डाले तो उनकी समस्या खत्म होती है ऐसा उनके समझ में आता होगा, लेकिन उनकी समस्या खत्म होने वाले नहीं. ये जो जॉइंट पार्लियामेंट्री कमेटी का डिमांड है
जेपीसी का डिमांड है, हम रखेंगे, लड़ते रहेंगे और डेमोक्रेसी की हिफाजत के लिए हमको जेल भी जाना पड़े हम जाएंगे। हमारी पूरी पार्टी तैयार है। अब कम से कम हमारे 100-125 लोग भी जेल गए हैं। अब लड़ते रहेंगे। ராகுல் காந்தி உண்மைகளை வெளிப்படுத்துவதால் பாஜக அரசு பயந்து போயிருப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் அபிஷேக் மனு சிங்வி தெரிவித்திருக்கிறார். நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து வெற்றி பெறுவோம் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். We are confident that we will get a stay of conviction. A stay of conviction will remove the very basis of this disqualification. We have full faith in the law and the majesty of the law, and we believe that we will emerge victorious in the near future. இந்திய ஒற்றுமை பயணத்தினால் கிடைத்த செல்வாக்கை பொறுத்துக் கொள்ள முடியாமல் ராகுல் காந்தியின் மீது தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் குற்றம் சாட்டியிருக்கிறார். भारत जोड़ो यात्रा को बदनाम करने में लगी हुई थी और मैं समझता हूं कि आज जो हमने देखा है ये डिस्क्वालिफिकेशन एक तरह से आप देख सकते हैं कि जैसा कि अभिषेक सिंघवी जी ने कहा, राहुल जी को कीमत चुकानी पड़ी। अडानी घोटाले से ध्यान हटाने के लिए आज इनको कीमत चुकानी पड़ी है. ஜனநாயகம் புதிய வீழ்ச்சியை கண்டுள்ளதாக மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்திருக்கிறார். ராகுல் காந்தி பதவி நீக்கம் குறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், பிரதமர் மோடியின் புதிய இந்தியாவில் எதிர்க்கட்சி தலைவர்கள் பிரதான இலக்காக மாறியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ராகுல் காந்தி பதவி பறிப்பு ஜனநாயகத்தின் மீது நடத்தப்பட்ட நேரடி தாக்குதல் என்று மகாராஷ்டிர மாநில முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே தெரிவித்திருக்கிறார். நாட்டில் திருடர்கள் சுதந்திரமாக நடமாட முடிவதாக கூறியுள்ள அவர், திருடனை திருடன் என்று கூறுவதற்கு கூட நாட்டில் உரிமையில்லை என்று தெரிவித்துள்ளார். சர்வாதிகார போக்கின் முடிவுக்கு இது ஆரம்பம் என்றும் உத்தவ் தாக்கரே கூறியிருக்கிறார். எதிர்காலத்தில் எந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கக்கூடாது என்பதற்காகவும் மக்களின் இமேஜை கெடுக்கக்கூடாது என்பதற்காகவும் ராகுல் காந்திக்கு நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்திருப்பதாக மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். ऐसे झूठे आरोप तो लगाए ही, अभद्र भाषा का प्रयोग, अपमान करने का काम, अपशब्द बोलना, ये उनकी आदत सी बन गई थी. सभी चोर मोदी हैं ये बोल दो, किसी को किसी की हत्या के साथ जोड़ दो, कुछ भी कह दो, आपको तो कोई देश में कोई कुछ कर ही नहीं सकता. ये उनको लगता था क्योंकि वो सब चीजों से अपने आप को ऊपर समझते थे. तो सूरत के कोर्ट ने तो याद करवाया कि 2018 में भी तुम्हें कहा था भाई सुधार नहीं हुआ, उसके बाद बार बार आपने गलतियां की हैं, और एक सांसद जब ये गलती कर रहा है तो कुछ ना कुछ दंड ऐसा देना चाहिए कि अब भविष्य में ना हो. जहां तक सदस्यता जाने की बात है, यह लिली थॉमस केस में बहुत स्पष्ट है जी, सुप्रीम कोर्ट की जजमेंट के बाद, कि 2 साल का दंड हुआ और दोष सिद्धि के बाद अगर उसके ऊपर रोक नहीं लगी तो आप सस्पेंड माने ही जाते हो. इसकी तो पुष्टि करने का काम ही केवल लोकसभा में होना था. एंड द लोकसभा स्पीकर हैज ओनली कंफर्म्ड द लीगल पोजीशन. ही इज नॉट रिक्वायर्ड टू टेक एनी डिसीजन और पास एनी स्पीकिंग ऑर्डर. மேல்முறையீடு செய்யும் போது குற்றம் சாட்டப்பட்டவர் என்ற தீர்ப்புக்கு தடை வாங்கும் பட்சத்தில் நாடாளுமன்றத்தில் இருந்து ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டது ரத்து செய்யப்பட வாய்ப்புள்ளதாக முன்னாள் நீதிபதி வள்ளிநாயகம் தெரிவித்துள்ளார். உடனே பதவி நீக்கம் ஆயிருது, அதனால வந்து அப்பீல் முடிவு வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் தப்பு அப்படி 2012 சுப்ரீம் கோர்ட் சொல்லி போச்சு. அதனால இப்போ என்ன ஆச்சுன்னா, மேஜிஸ்ட்ரேட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து பேனா கீழே வச்சிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் மினிட் அது எம்பி இஸ் டிஸ்குவாலிஃபைட் ஆஸ் பர் த லா. அந்த லாவை இது வரைக்கும் யாரும் சேலஞ்ச் பண்ணல. இன்னும் டேட்டில் இட் இஸ் ரூல் இன் த கண்ட்ரி ஆஸ் இட் இஸ். அந்த லாவை ரிமூவ் பண்ணதுக்கு யாருக்கும் பவர் இல்லை. அன்லெஸ் அதர்வைஸ் யூ கோ டு தி பார்லிமெண்ட் டு ரிப்பீல் த லா ஆர் சம்திங் இஸ் ஹெல்த் saying the law is ultra virus. பட் லா வேலிட்னு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியாச்சு. அதுக்கு மேலே 141ல வேறு பவரே கிடையாது. எனி மேஜிஸ்ட்ரேட் த்ரூ அவுட் த கண்ட்ரி
ஜட்ஜ்மெண்ட் சொன்னதுக்கப்புறம் உடனே ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டார். உனக்கு டைம் இருக்கும்போது அப்பீல் போகிறதுக்கு அப்பீலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி தான் போகிறவங்க. அதில் தப்பே கிடையாது. என்ன பண்ணியிருக்கணும் இவங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே சாதாரணமாகவே உங்கள் டிஸ்கிரிப்ஷனை யூஸ் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் வந்து எனக்கு அப்பீல் போகிறதுக்கு 30 நாள் டைம் கொடுத்துருக்கீங்க. அப்போ வரும்போது உங்களுடைய தண்டனையை நிறுத்தி வச்சுருக்கிறீங்க 30 நாள். அந்த தண்டனை நிறுத்தி வைக்கிறது கூடவே இந்த குற்றம் சுமத்தப்பட்டவன் அப்படிங்கிற வார்த்தையை நிறுத்தி வைங்க அப்படின்னு கேட்டிருந்தாருன்னா அந்த பிரச்சனை வராது. அப்பீலில் போய் அப்பலர் கோர்ட்டில் போய் எனக்கு 30 நாள் டைம் கொடுத்துருக்காங்க, இந்தாங்க நம்ம பேப்பர்லாம் ரெடியாக இருக்குது, நாளைக்கே நீங்கள் அப்பீல் ஃபைல் பண்ணுறேன், நீங்கள் அது ஸ்டே பண்ணுங்கள். 2 ஸ்டே கேட்கணும். தண்டனையை ஜெயிலுக்கு அனுப்புவது நிறுத்தி வையுங்கள், நான் குற்றவாளின்னு சொன்னது நிறுத்தி வையுங்கன்னு கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக அவர் ரிவைவ் ஆயிரும். The order passed by the parliament, speaker or the court automatically will be stayed till the appeal is over. ராகுல் காந்தி மீதான நடவடிக்கை முற்போக்கு ஜனநாயக சக்திகள் மீதான தாக்குதல் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ராகுல் காந்தியை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்தது பாசிச நடவடிக்கை என்று அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவதூறு வழக்கில் மேல்முறையீடு செய்ய நீதிமன்றம் கால அவகாசம் வழங்கியும் அதற்குள் ராகுல் காந்தியை தகுதி நீக்கம் செய்தது ஜனநாயக உரிமையை பறிக்கும் செயல் என்றும், இதன் மூலம் ராகுல் காந்தியை பார்த்து பாஜக தலைமை எந்த அளவு பயந்து இருக்கிறது என்பது தெரிவதாகவும் முதலமைச்சர் விமர்சித்துள்ளார். ராகுல் காந்தி மீதான நடவடிக்கை முற்போக்கு ஜனநாயக சக்திகள் மீதான தாக்குதல் என்பதை உணர்ந்து அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இதனை எதிர்க்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேபோல் காங்கிரஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒற்றுமை நடைபயணம் மூலம் மக்களின் ஆதரவை பெற்ற ராகுல் காந்தியின் நடவடிக்கைகளை முடக்க வேண்டும் என்ற நோக்கில் பதவி பறிக்கப்பட்டுள்ளதாக குற்றஞ்சாட்டியுள்ளது. வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, மத்திய புலனாய்வுத்துறை என்று பல்வேறு அமைப்புகளை ஏவிவிட்டு காங்கிரஸ் கட்சியை முடக்க பாஜக அரசு பல்வேறு சதித்திட்டங்களை தீட்டி வருவதாகவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். இதனை கண்டித்து காங்கிரஸ் விரைவில் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் அவர் அறிவித்துள்ளார். ராகுல் காந்தியின் MP பதவி பறிக்கப்பட்டிருப்பது அப்பட்டமான ஜனநாயக படுகொலை என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். தன்னாட்சி அமைப்புகளை முறைகேடாக கையகப்படுத்தி எதிர்க்கட்சிகளின் குரல் வளையை நெரிக்கும் சதிச் செயலை பாஜக அரசு தொடர்ச்சியாக அரங்கேற்றி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பாசிச பாஜக அரசின் கொடுங்கோல் நடவடிக்கைகளுக்கு எதிராக ஜனநாயக சக்திகள் ஒன்று திரள வேண்டுமெனவும் சீமான் அறைகூவல் விடுத்துள்ளார். பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் 50,000 மாணவர்கள் ஆப்சென்ட் ஆனது தொடர்பாக சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்ட நிலையில் பொதுத் தேர்வு எழுதாத மாணவர்களை கண்டறிந்து தேர்வு எழுத வைக்க குழு அமைக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விளக்கமளித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த 13ஆம் தேதி தொடங்கியது. இதில் பள்ளி மற்றும் தனித் தேர்வர்களாக 8 லட்சத்திற்கும் அதிகமானோர் தேர்வு எழுதினர். பதிவு செய்யப்பட்டவர்களில் சுமார் 50,000 பேர் மொழித் தேர்வு எழுத வரவில்லை என்று பள்ளிக்கல்வித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக சட்டப்பேரவையில் திமுக, அதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சி உறுப்பினர்கள் சார்பில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. தீர்மானத்தின் மீது உரையாற்றிய முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் அதிமுக MLA-வுமான செங்கோட்டையன், கடந்த ஆண்டில் 40,000 பேர் பொதுத் தேர்வு எழுதவில்லை என்றும் இந்த ஆண்டு 50,000 பேர் தேர்வு எழுதவில்லை என்றும் அரசு சொல்வது அதிர்ச்சி அளிப்பதாக கூறினார். எனவே அரசு உடனடியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என செங்கோட்டையன் கேட்டுக் கொண்டார். பிளஸ் டூவில் படிக்கின்ற மாணவர்கள் பாலிடெக்னிக், ஐடிக்கு சென்று விட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் கணக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 3 நாட்கள் வந்தாலே போதும் என்று கூட செய்திகள் நான் படித்தேன். 75% மாணவர்கள் பள்ளிக்கு வர வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. இதுபோன்ற நிலைகள் இருக்கின்ற போது ஏன் இந்த நிலை என்பதைத்தான் அரசு கவனத்திலே கொள்ள வேண்டும். இதேபோன்று அதிக அளவில் மாணவர்கள் பொதுத் தேர்வில் பங்கேற்காததற்கான காரணம் குறித்து ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக உறுப்பினர் G.K. மணி, தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன், CPM உறுப்பினர் நாகை மாலி உள்ளிட்டோர் வலியுறுத்தினர். இதற்கு பதிலளித்து பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், பிளஸ் 2 தேர்வு எழுதாத 47,943 பேரில் 40,593 பேர் கடந்த ஆண்டு 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தோல்வி அடைந்தவர்கள் என்று தெரிவித்தார். பொதுத் தேர்வு எழுதாத
ஆர்வமற்ற மாணவர்களை கண்டறிந்து தேர்வெழுத வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். மாணவர்களின் இடைநிற்றலை தடுக்க தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இந்த பெருந்தொற்றுக்கு பின் சமூக பொருளாதார காரணங்களால் மாணவர்களின் வருகையானது குறையும் என்று எதிர்பார்த்து அனைத்து மாணவர்களுக்கும் பதிவு பட்டியலில் இடம் கொடுக்க வேண்டும் என்று கருதப்பட்டது. மேலும் நீண்ட காலம் இது நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த கேள்விக்கான பதில். மேலும் நீண்ட காலம் வருகை புரியாத மாணவர்களையும் இடைநிற்றல் மாணவர்களையும் தேர்வு எழுதுவதில் விடுபடாமல் இருப்பதையும் பள்ளி கல்வி முறையிலிருந்து முழுமையாக வெளியேறாமல் இருந்திட உறுதி செய்யும் வகையில் இது ஒரு சிறப்பு நிகழ்வாக மேற்கொள்ளப்பட்டது. ஒவ்வொரு பள்ளிகளிலும் தலைமை ஆசிரியர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு தேர்வு எழுதாத மாணவர்களின் விவரங்கள் சேகரிக்கப்படும் என்றார். தேர்வு எழுதாத மாணவர்களுக்கு துணைத் தேர்வின் அவசியத்தை விளக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் கூறினார். இந்த 12ஆம் வகுப்பு மாணவர்களின் கற்றல் இடைவெளியை குறைக்க குறைந்தபட்ச கற்றல் கையேடுகள் வழங்குதல், இணைப்பு பயிற்சி, RBSK மருத்துவ குழுவினர் உடல்நலம் மற்றும் மனநலம் சார்ந்த ஆலோசனைகள் வழங்குதல், நான் முதல்வன் என்ற திட்டத்தின் கீழ் பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களுக்கு அழைத்து சென்று ஆர்வமூட்டி உயர்கல்விக்கான வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை வழங்குதல் போன்ற பல்வேறு செயல்பாடுகளால் பொதுத் தேர்வுக்கு வருகை புரியாமல் இருந்திருக்க வாய்ப்புள்ள 1,25,000 மாணவர்கள் 78,000 மாணவர்களை தேர்வினை எழுதினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வாரத்தில் 3 நாட்கள் பள்ளிக்கு வராத மாணவர்கள் இனிமேல் கண்காணிக்கப்படுவார்கள் என்றும் வரும் கல்வி ஆண்டில் வருகை பதிவு 75% குறையாமல் இருந்தால் மட்டுமே பொதுத் தேர்வு எழுத முடியும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம் அளித்தார். தயவு செய்து பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி வையுங்கள் என்றும் அவர்களை காக்க வேண்டிய பொறுப்பு தங்களுடையது என்றும் பெற்றோர்களுக்கு உருக்கமாக அமைச்சர் வேண்டுகோள் வைத்தார். NLC நிலம் கையகப்படுத்தப்பட்டதில் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாதது குறித்து சட்டப்பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டின் மின் தேவையை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கமளித்திருக்கிறார். நெய்வேலி NLC அனல்மின் நிலையத்தின் சுரங்க விரிவாக்க பணிகளுக்காக சுற்றுவட்டாரத்தில் பொதுமக்களிடமிருந்து நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டன. அவற்றுக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரியும் வேலை வாய்ப்பு குறித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் பொதுமக்களும் அரசியல் கட்சியினரும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து சட்டப்பேரவையில் நேரமில்லா நேரத்தில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை திமுக தவிர்த்து அனைத்து கட்சிகளும் கொண்டு வந்தன. அதன் மீது உரையாற்றிய தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன், நிரந்தர வேலை மற்றும் நிலத்திற்கு மாற்று இடம்தான் நிலம் கொடுத்தவர்களின் கோரிக்கையாக உள்ளது என்று கூறினார். இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் வரை நிலம் கையகப்படுத்த அனுமதி வழங்கக்கூடாது என்றும் தமிழக அரசிடம் வேல்முருகன் வலியுறுத்தினார். நிரந்தர வேலையும் மாற்று இடம் வீடு கட்டி 10 சென்டில் வீட்டை அவர்களுக்கு காட்டிய பிறகு எங்கள் நிலத்தை கையகப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் NLC நிர்வாகம் உள்ளூர் மாவட்டத்துடைய நிர்வாகத்தோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகளுடைய அந்த அழுத்தத்திற்கு விவசாயிகள் ஆளாக்கப்படுகிறார்கள். காவல்துறை துணையோடு அங்கு அந்த மக்கள் விரட்டியடிக்கப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள். பாமக தரப்பில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் GK மணி, NLCயில் பணி நியமனம் செய்தவர்களில் ஒருவர் கூட கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இல்லை என்றும் NLC நிர்வாகம் ஒட்டுமொத்தமாக கடலூர் மாவட்டத்தை புறக்கணித்துள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். நடுவண் அரசு நிறுவனமாக இருக்கிற NLC நிறுவனம் தொடர்ந்து கடலூர் மாவட்டத்து மக்களை அழித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே தான் இதை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருகிறோமே தவிர அரசுக்கு எதிர்ப்பாக அல்ல, அரசுக்கு முட்டுக்கட்டை போடுவது அல்ல என்பதை மீண்டும் அரசின் கவனத்திற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கும் கொண்டு வந்து இந்த நிலையில் எக்காரணம் கொண்டும் இந்த நிலங்களை கையகப்படுத்தி இந்த நிறுவனம் தனியார் கைக்கு ஒப்படைக்க கூடாது. NLC நிறுவனத்தால் நெய்வேலி சுற்றுவட்டாரம் பாலைவனமாக வாய்ப்பிருப்பதாக ஆய்வறிக்கைகள் தெரிவிப்பதாக சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் செல்வ பெருந்தகை கூறினார். அந்த பகுதியில நிலத்தடி நீர் மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு முன்பு 10 அடியில் வந்த நீர் இப்பொழுது 1000 அடிக்கு கீழ் நீர் கிடைக்கவில்லை என்ற ஒரு புகாரம் இருக்கிறது. இதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து உரையாற்றிய தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, காலியாக உள்ள 1711 பணியிடங்களுக்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு முன்னுரிமை அளித்து 20 மதிப்பெண் கூடுதலாக வழங்கப்படும் என NLC உறுதியளித்துள்ளதாக கூறினார். சங்கத்தின் மூலமாக AMC கான்ட்ராக்ட்ஸ் கொடுப்பதற்கும் பணியாளர்களை நியமிப்பதற்கும் அவர்கள் இன்றைக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ உயர்த்தப்பட்ட இழப்பீட்டுத் தொகை என்பது ஒரு கட்டத்தில் 23 லட்சம் ரூபாய் இருந்தது, இப்போது 25 லட்சம் ரூபாய் பேச்சுவார்த்தைக்கு பிறகு இப்போது உயர்த்தப்பட்டு வழங்கப்பட இருக்கிறது.
என்எல்சி விவகாரத்தில் விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருக்க குறைதீர்க்கும் மையத்தை உருவாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தேவையில்லாத நிலத்தை கையகப்படுத்தவில்லை என்றும் அமைச்சர் விளக்கம் அளித்தார். தேவைக்கு இல்லாதையோ தேவைக்கு அதிகமான நிலங்களையோ அரசாங்கம் கையகப்படுத்துவதோ விவசாயத்திலிருந்து பெற்றுக்கொள்வதோ அதை பெறுவதற்கான எந்த காலத்திலும் அந்த முயற்சி முடியும். தேவை இருந்தால் நாம் எடுக்கிறோம். உதாரணத்துக்கு கொண்டு ஜெயங்கொண்டம் பழுப்பு நிலக்கரி திட்டம் அரசாங்கம் டிட்கோவின் மூலமாக வாங்கியது. ஆனால் அந்த திட்டம் இல்லை என்று சொன்ன போது வரலாற்றிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தான் அதற்கான நிலங்களை அத்தனை விவசாயிகளுக்கும் நாம் திருப்பி கொடுத்து எப்படி கொடுத்தோம்? ஏற்கனவே கொடுத்த காம்பன்சேஷனை கூட திருப்பி வாங்கல. காம்பன்சேஷன் கூட நீங்க திருப்பி கொடுங்கன்னு கூட கொடுக்கல. அப்படியே அந்த நிலங்களை ஒரு இடத்துல ஒப்படைத்த முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் என்பதை யாரும் மறந்து விடக்கூடாது. நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் என்பது தமிழ்நாட்டின் மின் உற்பத்தி மற்றும் தேவையை நிறைவு செய்யும் திட்டம் என்றும் மின் தேவைகளை கருத்தில் கொண்டு பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்ட ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதா ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்த பலர் தற்கொலை செய்து கொண்டதால் அதற்கு தடை விதிக்க கோரி கோரிக்கை எழுந்தது. இதையடுத்து ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்யும் வகையில் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதா தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கடந்த ஆண்டு அக்டோபர் 19ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் இந்த மசோதாவை இயற்ற தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று கூறி கடந்த 6ஆம் தேதி சட்ட மசோதாவை அரசுக்கு ஆளுநர் RN ரவி திருப்பி அனுப்பினார். ஆளுநர் RN ரவியால் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்ட ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதா மீண்டும் வியாழக்கிழமை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் MK ஸ்டாலினால் கொண்டு வரப்பட்டு அனைத்து கட்சி உறுப்பினர்கள் ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. 8 பக்கங்கள் கொண்ட இந்த சட்ட மசோதா ஆளுநரின் ஒப்புதலுக்காக மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அன்புஜோதி ஆசிரமம் விவகாரத்தை தொடர்ந்து மாநிலத்தில் உள்ள அனைத்து காப்பகங்களிலும் நேரில் சென்று ஆய்வு நடத்த தமிழ்நாடு அரசு முடிவெடுத்திருக்கிறது. இதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு மாவட்ட அளவில் குழுக்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. விழுப்புரம் அருகே குண்டலப்புலியூரில் கடந்த 15 ஆண்டுகளாக இயங்கி வந்த அன்புஜோதி ஆசிரமத்தில் தங்க வைக்கப்பட்டவர்களில் சிலர் காணாமல் போனதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து கடந்த மாதம் 10ஆம் தேதி காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் நடத்திய விசாரணையில் அந்த ஆசிரமம் உரிய அனுமதியின்றி இயங்கியது தெரியவந்தது. மேலும் ஆசிரமத்தில் இருந்த மனநலம் குன்றியோர், ஆதரவற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை அடித்து துன்புறுத்தியது, பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்தது, 16 பேர் வரை காணாமல் போனது என அடுக்கடுக்கான பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் அம்பலமானது. இதனையடுத்து ஆசிரம நிர்வாகி அன்பு ஜுபின் பேபி, அவரது மனைவி மரியா ஜுபின், ஆசிரம பணியாளர்கள் உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் இந்த வழக்கு CBCIDக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனிடையே பதிவு செய்யாமல் இயங்கி வந்த 6 புனர்வாழ்வு இல்லங்களுக்கு மாநில மனநல அமைப்பு நோட்டீஸ் அனுப்பியது. இந்த விவகாரங்கள் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இல்லங்களையும் நேரில் சென்று ஆய்வு நடத்த மாவட்ட அளவில் குழுக்கள் அமைக்கும் பணியில் தமிழ்நாடு அரசு ஈடுபட்டுள்ளது. சமூக நலத்துறை அதிகாரி, மனநல ஆலோசகர், காவல்துறையினர், மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் உட்பட மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இந்த குழுக்கள் உருவாக்கப்பட உள்ளன. பதிவு செய்த, பதிவு செய்யப்படாத என அனைத்து இல்லங்களுக்கும் நேரில் சென்று இந்த குழுக்கள் ஆய்வு செய்ய உள்ளன. அந்த வகையில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இல்லங்கள், புனர்வாழ்வு இல்லங்கள், முதியோர் இல்லங்கள், ஆதரவற்றோர் இல்லங்கள் என 4 வகையிலான சுமார் 1000 இல்லங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட உள்ளன. சுகாதாரத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, சமூக நலத்துறை என வெவ்வேறு துறைகளின் கீழ் இயங்கி வரும் இல்லங்கள் அதற்குரிய விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுகின்றனவா என்பது குறித்தும் இந்த ஆய்வில் உறுதி செய்யப்பட உள்ளன. 2 படுக்கைகளுக்கு இடையில் 3 அடி இடைவெளி வேண்டும், போதிய காற்று வசதி, உணவு, குடிநீர், மருத்துவ வசதி கிடைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட அடிப்படை விதிகளை பூர்த்தி செய்துள்ளதா என்றும் இந்த குழு ஆய்வு செய்யும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து 1 நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவில் காசநோய் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் ஒரே உலக காசநோய் உச்சி மாநாடு நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி கிராம அளவில் காசநோயை தடுக்கும் காசநோய் இல்லா ஊராட்சி என்பது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் காசநோய்க்கு எதிரான இந்தியாவின் அணுகுமுறை உலகளாவிய திறனை கொண்டுள்ளது என்றும் உலக அளவில் 80% காசநோய் மருந்துகள் இந்தியாவில் தயாரிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார். 2030ஆம் ஆண்டுக்குள் காசநோயை முற்றிலும் ஒழிக்க உலக நாடுகள் இலக்கு நிர்ணயித்துள்ள நிலையில் 2025ஆம் ஆண்டே காசநோயை ஒழிக்க இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக கூறினார்.
ஒரே பூமி ஒரே ஆரோக்கியம் என்ற பார்வையை முன்னெடுத்த இந்தியா தற்போது ஒரே உலக காசநோய் உச்சி மாநாடு மூலம் உலகளாவிய நன்மைக்கான மற்றொரு தீர்மானத்தை முன்னெடுத்துள்ளதாக தெரிவித்தார். மறைந்த பழம்பெரும் பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் பெயர் சென்னை மந்தைவெளியில் உள்ள சாலைக்கு சூட்டப்பட்டுள்ளது. டி.எம். சௌந்தரராஜனின் நூற்றாண்டு விழா கொண்டாடப்படும் நிலையில் அவர் வாழ்ந்த இடமான சென்னை மந்தைவெளி மேற்கு வட்ட சாலைக்கு டி.எம். சௌந்தரராஜன் சாலை என பெயர் சூட்டப்பட்டது. சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் சாலையின் பெயர் பலகையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். 40 ஆண்டுகளாக திரைத்துறையில் கோலோச்சிய பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் 800க்கும் மேற்பட்ட படங்களில் 2000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். திரைப்பட பாடல்கள் மட்டுமின்றி பக்தி பாடல்களாலும் தனி முத்திரை பதித்த டி.எம். சௌந்தரராஜன் கடந்த 2015ஆம் ஆண்டு மறைந்தார். திமுகவும் அதிமுகவும் தான் அடித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர் கே.பி. முனுசாமி பேசியுள்ளார். சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தில் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்த அதிமுக உறுப்பினர் கே.பி. முனுசாமியை விரைவாக பேச்சை முடிக்குமாறு சபாநாயகர் அப்பாவு அறிவுறுத்தினார். அப்போது உணர்வோடு பேசும்போது அதை தவிர்க்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட கே.பி. முனுசாமி ஒரு கட்டம் வரைதான் அமைதியாக இருக்க முடியும் என்றும் அதற்கு மேல் எதிர்த்துதான் ஆக வேண்டும் என்றும் கூறினார். எதிர்த்தால் தான் அதிமுக ஆளுங்கட்சியாக வர முடியும் என்றும் திமுக எதிர்க்கட்சியாக வர முடியும் என்றும் கே.பி. முனுசாமி குறிப்பிட்டார். மேலும் திமுகவும் அதிமுகவும் அடித்துக் கொண்டிருந்தால் தான் ஆளுங்கட்சியாகவும் எதிர்க்கட்சியாகவும் இருக்க முடியும் என்றும் கே.பி. முனுசாமி தெரிவித்தார். மத்திய அரசு புலனாய்வு அமைப்புகளை தவறாக பயன்படுத்துவதாக கூறி எதிர்க்கட்சிகள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், ஆர்ஜேடி, ஆம் ஆத்மி உள்ளிட்ட 14 எதிர்க்கட்சிகள் சார்பில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி முறையிட்டுள்ளார். அந்த மனுவில் மத்திய அரசு விசாரணை அமைப்புகளை தவறாக வழிநடத்துவதாகவும் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையை பயன்படுத்தி எதிர்க்கட்சிகளை மிரட்டுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மிரட்டப்படும் தலைவர்கள் பாஜகவில் இணைந்தவுடன் அவர்கள் மீதான வழக்குகள் கைவிடப்படுவதாக மனுவில் கூறப்பட்டுள்ள நிலையில் சிபிஐ, அமலாக்கத்துறை உள்ளிட்ட விசாரணை அமைப்புகள் பின்பற்றப்பட வேண்டிய கைதுக்கு முன்பான நெறிமுறைகளை வரையறுக்க வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு வரும் ஏப்ரல் 5ஆம் தேதி விசாரணைக்கு வரவுள்ளது. இதற்கிடையே எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டை மறுத்துள்ள பாஜக விசாரணை அமைப்புகள் சுதந்திரமாகவே செயல்படுகின்றன என்று கூறியுள்ளது. அதிமுக பொதுக்குழு தீர்மானம் மற்றும் பொதுச் செயலாளர் தேர்தலை எதிர்த்த வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் எழுத்துப்பூர்வ வாதங்களை தாக்கல் செய்திருக்கிறார். ஓ பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் மற்றும் ஜே.சி.டி. பிரபாகர் ஆகிய 4 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்குகளில் கடந்த புதன்கிழமை விசாரணை நிறைவடைந்த நிலையில் எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் செய்ய அனுமதியளித்த நீதிபதி குமரேஷ் பாபு தீர்ப்பை ஒத்திவைத்தார். இந்நிலையில் உயர்நீதிமன்ற பதிவுத்துறையில் எழுத்துப்பூர்வ வாதங்களை தாக்கல் செய்த ஓபிஎஸ் அதில் ஒருங்கிணைப்பாளர்கள் பதவி பற்றி மூல வழக்கில்தான் முடிவு செய்ய முடியும் என தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வு மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டியுள்ள ஓ பன்னீர்செல்வம் பொதுச் செயலாளர் தேர்தல் முடிவை அறிவிப்பது நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு முரணானது என எழுத்துப்பூர்வ வாதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இபிஎஸ், ஓபிஎஸ் என இருதரப்பிலும் எழுத்துப்பூர்வ வாதங்கள் தாக்கல் செய்யப்பட்டு விட்டதால் எந்நேரத்திலும் தீர்ப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிக வட்டி வழங்குவதாக கூறி கோடிக்கணக்கான ரூபாய் மோசடி செய்த வழக்கில் ஆருத்ரா நிதி நிறுவன இயக்குநர்களில் ஒருவரும் பாஜக நிர்வாகியுமான ஹரிஷ் உட்பட 2 பேரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். 30% வரை வட்டி தருவதாக கூறி தமிழ்நாடு முழுவதும் 1 லட்சம் பேரிடம் 2438 கோடி ரூபாயை பெற்று ஆருத்ரா நிதி நிறுவனம் மோசடி செய்தது. இது தொடர்பாக ஆருத்ரா நிதி நிறுவனத்தின் இயக்குநர்கள் உட்பட 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் 8 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் தலைமறைவாக இருந்த பாஜக விளையாட்டு பிரிவு மாநில செயலாளர் ஹரிஷ் என்பவரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். இதேபோன்று ஆருத்ரா நிறுவனத்தின் மற்றொரு இயக்குநரான நாராயணி என்பவரையும் கைது செய்துள்ளனர். எந்தவித வருமானமும் இல்லாமல் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை ஹரிஷ் சேர்த்திருப்பது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டதால் அவரது சொத்துகள் முடக்கப்பட்டுள்ளன. வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள ஆருத்ரா நிறுவன மேலாண் இயக்குநர்கள் ராஜசேகர், உஷா ராஜசேகர், மைக்கேல் ராஜ் ஆகியோரையும் கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பிரான்சில் ஓய்வூதிய திட்டத்தை மாற்றும் அரசின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் நடத்திய போராட்டத்தில் பொது சொத்துக்களுக்கு தீ வைக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்நாட்டில் அண்மையில் பணியாளர்களின் ஓய்வு பெறும் வயது 62 64 உயர்த்தப்பட்டது. இதற்கு பல தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து போராடினர். அவர்களை போலீசார் கண்ணீர் புகைக்குண்டுகளை பயன்படுத்தி விரட்டியடித்தனர். போர்டெக்ஸ் நகரில் உள்ள டவுன் ஹாலில் சில கட்டடங்களுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர்.
இதுவரை போராட்டத்தில் 123 போலீசார் காயமடைந்துள்ளனர். வன்முறைகள் தொடர்பாக 80 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அர்ஜென்டினா கால்பந்து அணியின் கேப்டனும் நட்சத்திர கால்பந்து வீரருமான லயோனல் மெஸ்ஸி தனது 800வது கோலை பதிவு செய்தார். அர்ஜென்டினா தலைநகர் பியூனஸ் ஐரஸில் நடைபெற்ற இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்லைஸ் கால்பந்து போட்டியில் பனாமாவை 2-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினா வீழ்த்தியது. போட்டியின் 89வது நிமிடத்தில் கோல் அடித்த மெஸ்ஸி தனது 800வது கோலை பதிவு செய்தார். இதன் மூலம் கிறிஸ்டியானோ ரொனால்டோவிற்கு பிறகு 800 கோல்களை அடித்த இரண்டாவது கால்பந்து வீரர் என்ற பெருமையை மெஸ்ஸி பெற்றிருக்கிறார். முன்னதாக மெஸ்ஸியின் ஆட்டத்தை காண திரண்ட ரசிகர்களால் மைதானம் நிரம்பி வழிந்தது. டிக்கெட்டுகள் கிடைக்காத வேதனையில் மெஸ்ஸியின் ரசிகர்கள் சிலர் மைதானத்திற்கு வெளியே புலம்பியபடி இருந்தனர். பாஜக என்ற கிளி கூண்டை உடைத்து பறக்க தயாராகிவிட்டது என்று அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள தனியார் மண்டபத்தில் மாவட்ட பாஜக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்க வந்த அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை பிற மாநிலங்களைப் போல தமிழ்நாட்டிலும் அரசியல் களம் மாறிவிட்டது என்றார். தமிழ்நாட்டில் புரட்சிக்கான நேரம் இது என்று கூறிய அவர் பாஜக நெஞ்சை நிமிர்த்தி வாக்கு கேட்கும் நிலை வந்துவிட்டதாக தெரிவித்தார். மேலும் பாஜகவின் பாதை தனி பாதையாக சிங்கப்பாதையாக இருக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை சூளுரைத்தார். இல்ல 30 ஆண்டுகளா அந்த கூண்டுக்குள்ளதான் நான் இருக்கேன். திடீர்னு வந்து கூண்டை திறந்து விட்டுட்டு பறந்து போங்க, எனக்கு பறங்க தெரியாது அப்படி. அதான் இப்பொழுது தமிழகத்துல ஆக்ரோஷமாக சில உரையாடல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கிளி பறக்க முடியும் என்று நான் நம்புகின்றேன். அந்த கூண்டு இப்பொழுது திறக்கப்பட வேண்டும் என்று நம்புகின்றேன். அந்த கிளி தயாராக இருக்கிறது என்று நம்புகின்றேன். எல்லா இடத்திலும் களம் மாறிவிட்டது என்பதை நாம் உணர்ந்து விட்டோம். தமிழகத்திலும் களம் மாறிவிட்டது. தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்களின் விவரங்களை திருடி பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்த நிலையில் பள்ளி மாணவர்களின் விவரங்கள் 3000 ரூபாய்க்கு விற்பனை செய்வதாக பேரம் பேசியது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் கள ஆய்வில் அம்பலமாகியுள்ளது. தமிழ்நாட்டில் முழுவதும் உள்ள அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் அனைத்து மாணவர்களின் விவரங்களையும் பள்ளிக்கல்வித்துறை சேகரித்து வைத்துள்ளது. இந்த தகவல்கள் EMIS என்ற பள்ளி தகவல் மேலாண்மை இணைய பக்கத்தில் சேமித்து பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் மாணவ மாணவிகளின் தரவுகள் திருடப்பட்டு தனியார் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாக அதிர்ச்சி தகவல் வெளியானது. தங்கள் கல்லூரிகளில் மாணவ மாணவிகளின் சேர்க்கையை அதிகரிக்க விரும்பும் நிறுவனங்கள் திருடப்பட்ட தரவுகளை விலை கொடுத்து வாங்குவதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் மாணவ மாணவிகளை தொடர்ந்து தொடர்பு கொண்டு தங்கள் நிறுவனத்தில் சேர வற்புறுத்துவதாகவும் கல்வி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. EMIS தளத்தை பராமரிக்கும் நபர்கள் துணையுடன் தனியார் கலை அறிவியல் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகள் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. எதிர்கால தலைமுறைகளை மூளை செலவை செய்யும் நோக்கில் அவர்களின் தரவுகள் திருடப்பட்டு விற்பனை செய்யப்படுவது குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி கள ஆய்வு மேற்கொண்டது. விவரங்களை விற்பனை செய்யப்படும் நபரை தொடர்பு கொண்ட போது மாநில பாடத்திட்டத்தில் பயிலும் 6 லட்சம் மாணவர்களின் விவரங்களையும் CBSE பள்ளி மாணவர்கள் 35,000 பேரின் விவரங்களையும் விற்க தயாராக இருப்பதாக அந்த நபர் தெரிவித்தார். சார், குட் மார்னிங் சார். நான் இந்த சேலம் காலேஜ் பேர் சார். ஓகே சார். ஓகே சேலம் சார். சேலம். ஓகே ஓகே சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார் ஒன்றும் இல்லை, இந்த டேட்டாஸ் கொஞ்சம் தேவைப்படுதுங்க சார். நம்ம ஸ்டூடெண்ட்ஸோடையது அதுக்கு என்ன ஆகும் சார்? என்ன பண்ணணும்? டேட்டா அக்யூரசி 50% சார். எப்படி 20 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் எல்லாமே. ஓகே சார். எடுக்கிறதா இருந்தா ஸ்டேட் போர்ட் CBSE நான் கொடுக்குறேன் 3000 சார். எவ்வளவு டிஸ்ட்ரிக்ட்ஸ் நமக்கு கிடைக்கும் சார்? ஆக்சுவலா 20 டிஸ்ட்ரிக்ட் ரெடியா இருக்கு. 20 சார்? 20 டிஸ்ட்ரிக்ட் ரெடியா இருக்கு. சென்னை இன்க்ளூடிங் CBSE நமக்கு கிடைக்குமா சார்?
சிபிஎஸ்சி இருக்கு. சிபிஎஸ்சி நல்ல டேட்டா, ஒரு 35,000 டேட்டா நல்ல டேட்டா இருக்கு. நமக்கு இப்போ ஸ்டேட் போர்டு எவ்வளவு டேட்டா வரும் சார்? அதுல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டாஸ் கிடைக்கும் சார்? 20 டிஸ்ட்ரிக்ட்ஸ் 6 லேக்னு போட்டிருக்கு. 6 லேக் இருக்கு நம்ம கிட்ட. 6 lakhs சார்? ஆமா சார். ஏதாவது இது ஆஃபர் பண்ண முடியுமா? ஏதாவது கொஞ்சம் டிஸ்கவுண்ட் மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா? எவ்வளவு சார்? எவ்வளவு சார்? 10,000 சொல்றீங்க. ஆக்சுவலா 5 சார். ஹலோ, 3,000 rupees கொடுக்குறேன். எவ்வளவு சார்? 3 ஓகே சார். உங்களுடைய ஜிபே நம்பர் ஏதாவது இருக்கா சார்? இதே நம்பரா இல்ல ஜிபே நம்பர் தனியா இருக்கா சார்? வாட்ஸ்அப் வந்து ஜிபே கொடுக்குறேன். அங்க உங்க மெயில் ஐடி கொடுங்க. நானும் 5 minutesல உங்களுக்கு டேட்டா அனுப்பிச்சுக்கிறேன். சார் இதோட நம்பர் ஷேர் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். இதோ வரேன். ஓகே தேங்க்யூ சார். 10,000 ரூபாயை ஜிபே மூலம் அனுப்பினால் தாங்கள் கொடுக்கும் மின்னஞ்சலில் உடனடியாக 20 மாவட்டங்களை சேர்ந்த 6 லட்சம் பள்ளி மாணவர்களின் விவரங்களை தர தயாராக இருப்பதாகவும் அந்த நபர் கூறினார். மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டிய மாணவர்களின் விவரங்கள் விற்பனை செய்யப்படுவது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுகுறித்து பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் காக்கர்லா உஷா கவனத்திற்கு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி கொண்டு சென்றது. இந்த விவகாரம் குறித்து பள்ளிக்கல்வித்துறை விசாரணை நடத்தும் என்றும் தகவல் திருட்டு மற்றும் விற்பனை உறுதி செய்யப்படும் பட்சத்தில் காவல்துறையில் புகார் அளித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காக்கர்லா உஷா உறுதியளித்துள்ளார். கையில் 50 ரூபாய் இருந்தால் போதும் தங்கம் வாங்கலாம். எப்படி தெரியுமா? இதோ இன்றைய நாணயம் பகுதியில். கையில 50 ரூபாய் இருந்தா போதும் தங்கம் வாங்கலாம். உண்மைதான். 1 கிராம் தங்கம் 5,000 ரூபாய் கிட்ட வந்துருச்சு, விலை ஏறிட்டே இருக்கு, விலை குறைவா இருந்தா அப்பவே நான் முதலீடு செஞ்சிருக்கலாமே அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கா? இன்றைய தேதிக்கு உங்க கையில 49 ரூபாய் இருந்தா போதும் 1 மில்லிகிராம் தங்கமாவது வாங்க முடியும். அதுதான் கோல்டு பீஸ். பங்குச்சந்தையில எப்படி நம்ம ஸ்டாக்ஸை வாங்கி விற்கிறோமோ அதே மாதிரி தங்கத்தையும் வாங்கி விற்க முடியும். நகைக்கடையில போய் நம்ம பிசிக்கல் கோல்டா வாங்குறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி கிடையாது. டிமேட் கணக்குல நீங்க தங்கத்தை வாங்கி வச்சுக்கலாம், எப்ப வேணுமோ நீங்க அதை வித்துடலாம். இப்போதைய நிலையில கோல்டு பீஸ் அப்படிங்கிறது 49 இருந்து 50 ரூபாய் அந்த ரேஞ்சில இருக்கு. அதாவது 100 யூனிட் கோல்டு பீஸ் அப்படிங்கிறது சுமார் 1 கிராம் தங்கத்திற்கு சமமான விஷயமா பார்க்கப்படுது. தங்கத்தோட விலை அதிகரிச்சா இந்த கோல்டு பீஸோட விலையும் அதிகரிக்கும், தங்கத்தோட விலை குறைஞ்சா இந்த கோல்டு பீஸோட விலையும் குறையும். எப்ப தங்கம் வேணுமோ பங்குச்சந்தையில இந்த கோல்டு பீஸை விற்பனை செஞ்சுட்டு அந்த பணத்தை நீங்க வாங்கி இந்த கோல்டு பீஸை விற்பனை செஞ்ச வந்த அந்த பணத்தை வச்சு உங்களுக்கு தேவையான நகையை நீங்க வாங்கிக்கலாம். சோ கோல்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றவங்க இந்த கோல்டு பீஸையும் நீங்க கவனிக்கலாம். நடிகர் அஜித்குமாரின் தந்தையின் உடல் சென்னை பெசன்ட் நகரில் உள்ள மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. அவரது மறைவிற்கு திரையுலகினர், அரசியல் தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டு கடந்த 4 ஆண்டுகளாக சிகிச்சை பெற்று வந்த நடிகர் அஜித்குமாரின் தந்தை PS மணி தனது 85வது வயதில் காலமானார். அவரது உடல் சென்னை நீலாங்கரையில் உள்ள வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அப்போது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், இயக்குனர் AL விஜய், நடிகர்கள் மிர்ச்சி சிவா, பிரசன்னா, நடிகர் விஜயின் தந்தை SA சந்திரசேகர் உள்ளிட்ட பலர் நேரில் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். இதேபோன்று நடிகர் அஜித்குமாரின் வீட்டிற்கு சென்ற நடிகர் விஜய் அஜித்தையும் அவரது குடும்பத்தினரையும் சந்தித்து ஆறுதல் கூறினார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் அஜித்தின் தந்தை உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினார். இதனிடையே அஜித்குமாரின் தந்தை சுப்பிரமணியம் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவரின் பிரிவால் வாடும் குடும்பத்திற்கு ஆறுதலை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். முன்னதாக அஜித்குமாரை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பேசிய முதலமைச்சர் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். PS மணியின் மறைவிற்கு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ட்விட்டரில் இரங்கல் தெரிவித்துள்ளார். அதில் தன்னைத்தானே தகவமைத்துக் கொண்ட தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகர் அஜித்குமாரின் தந்தை மறைந்தார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த வருத்தமுற்றேன் எனவும் தெரிவித்துள்ளார்.
இதேபோல் அஜித் குமாரின் தந்தை மறைவை அறிந்து வருத்தமடைந்ததாகவும் அவரை இழந்து வாடும் அஜித் குமார் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பதிவிட்டுள்ளார். அஜித்தின் தந்தையின் உடல் நீலாங்கரையில் இருந்து பெசன் நகரில் உள்ள மின் மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்டன. இதில் நடிகர் அஜித் குமார், அவரது சகோதரர் அனில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு இறுதிச் சடங்குகளை செய்தனர். இறுதிச் சடங்குகள் நிறைவடைந்த பின்னர் அஜித் குமாரின் தந்தையின் உடல் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது.